தொடர்ந்து நாம் கடந்த வாரத்தில் உங்கள் மத்தியில் நாம் ஏன் ஜெயிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஜெயம் பெறணும் என்பதை பற்றி பேசினேன். நீங்கள் ஜெயம் பெறாத பட்சத்தில் சத்துருக்களுடைய பரியாசங்களுக்குள்ளே அவர்களுடைய நம்மை பார்த்து ரொம்ப உச்சி கொட்டி கவலைப்படக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க பரிதாபப்படக்கூடிய நிலையில் போயிடுவீங்க. ஏன் ஜெயிக்கணும் என்று ஜெயித்த சிலரை காண்பித்தேன். எப்படி ஜெயித்தார் தானியேல் என்பதை பற்றி நீங்கள் பேச போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. அந்த ஜெயத்தை எடுப்பதற்கு இந்த தானியேல் எப்படி முயற்சி பண்ணார், இதை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக ஜெயம் பெறுவீங்க. நிச்சயமாக தோக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு நான் சத்தியத்தை இந்த இடத்துல நின்று சொல்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் லைஃப்பில். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மேலிருந்து நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:28. தரியூன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீங்க பேசுங்க. இயேசு ராஜா பேசுகிறது நீங்க, நான் அல்ல. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்புடட்டும். வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடி காத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே தானியேல் என்கிற ஒரு அடிமை 2 ராஜாக்களை காண்பித்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ராஜாக்கள் இருந்தாங்க. நேபுகாத்நேச்சார், அடுத்து அவருடைய மகன் இருந்தாங்க. ஏறக்குறைய 5 ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களிலே பல்வேறு கலாச்சார அடிப்படைகளை கொண்டு வாழ்ந்த ராஜாக்கள் காரியத்திலே அவன் தோற்று போகாதவனாய் ஜெயம் எடுக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி நான் சொல்லுவேன், காலங்கள் மாறலாம், சமுதாயம் மாறலாம், எல்லா கம்யூனிகேஷன் மாறலாம், நீங்கள் ஜெயிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கணும். காலங்களையோ மனிதர்களையோ நேரங்களையோ குறை சொல்லுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் ஜெயித்து காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஜெயித்து காட்டுறதுனா என்ன பாஸ்டர்? துட்டு அல்ல ஜெயம் எடுத்தது. ரஜினிகாந்த் போய் கேட்டிங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற துட்டு, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே, எனக்கு வாழவே பிடிக்கல, மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிறேன். நீ இந்தியாவிலே பெரிய பணக்காரன்டா. இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. நான் சொல்கிறேன், பணம் அல்ல ஜெயிப்பது என்பது. தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. புகழல்ல ஜெயிப்பது என்பது. உங்க மனதுக்குள்ள தேவன் கொடுக்கிற உண்மையான சமாதானம் தான் ஜெயிப்பது. சொல்லுங்க ஆமெனா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறும், இயற்கைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெயிப்பதற்கு எந்த மனிதரையும் டிபெண்ட் பண்ணி நிற்க கூடாது. கவனிங்க, எந்த உதவியுமே இந்த தானியேலுக்கு அந்த அந்நிய தேசத்திலே இல்லை. எந்த வாய்ப்புகளுமே அவருக்கு கொடுக்கப்படலை. நமக்காவது வாய்ப்புகள் கொடுக்கறாங்க. நீ கொஞ்சம் காசு தரம் பொழைச்சிக்கோ, நீ கொஞ்சம் முன்ன நின்று பாட்டு பாடி ஊழியத்தில் வளரு. எந்த வாய்ப்புகளுமே தானியேலுக்கு கொடுக்கப்படலை. சுற்றி இருப்பவர்களுடைய ஆதரவு 1% கூட கிடையாதுங்க. ஏனென்றால் இவன் ஒரு அடிமை. அந்த தேசத்தின் குடிவி ஒரு அடிமை வளருவதை விரும்ப மாட்டார்கள். ஒரு இந்திக்காரன் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டானே, எங்க இருந்து வந்து யாரை மிரட்டுற கேட்கறமா இல்லையா? தானியேலை கேட்டிருப்பாங்க. எந்த விதமான சுற்றி இருப்பவர்கள் ஆதரவு இல்லை. உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் சொல்வதற்கு ஒரு நண்பர் கூட தானியேலுக்கு இல்லைங்க. ஒரு உறவு கூட தானியேலுக்கு இல்லைங்க. யாருமே தானியேலுக்கு இல்லை. இப்படி எதுவுமே இல்லாத ஒருவர் கர்த்தரை மட்டும் சார்ந்து நின்றால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு, வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த தானியேல் தான் திருஷ்டாந்தம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு யார் ஆதரவும், எந்த உற்சாகப்படுத்துகிற வார்த்தையோ, எந்த உறவுகளும், எந்த நண்பர்களும் இல்லை என்றாலும் கர்த்தர் ஒருவர் போதும். அந்த ஒரு கையை நல்லா அந்த ஒரு கர்த்தரை வச்சு, ஆமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இப்படி ஜெயம் பெற முடியும் என்பதற்கு திருஷ்டாந்தம். ஆமென். நான் சொல்லட்டுமா? தானியேலுக்காக ஜெபிக்கிறதுக்கு சபை இல்லை. இங்க நீங்க ஒரு ஜெப குறிப்பை போட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நாங்க மற்ற ஆள் மாதிரி கிடையாது. நீங்க சொன்னதை இந்த இடத்துல வந்து சாட்சியா சொல்ற வரைக்கும் எங்க ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். ரோட்ல போற யாரோ ஒருத்தர் ஜெப குறிப்பு கொடுத்தாலும் ஜெபிப்போம். தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு சபை இல்லை, தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு மனிதர்கள் இல்லை. ஆனாலும் தானியேல் தேவனை சார்ந்து நின்னார். ஆமென் சொல்லுங்களேன். யாருங்க தானியேல்? வானத்திலிருந்து வந்த தேவ தூதரா? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். இன்னைக்கு நல்லா கவனிங்க, தன் பலவீனத்தை பார்க்கல, தன் பலவீனத்தை சொல்லல, கர்த்தருடைய பலத்தை மாத்திரம் பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா? அடிமைனா உங்களுக்கு புரியல. அடிமைனா ஒரு தேசத்துல இவங்க எல்லாம் பிடிச்சிருவாங்க. இவங்களெல்லாம் பிடிச்சிட்ட உடனே 100 பேரா லைனா நிக்க வச்சு காலில் முதல்ல சங்கிலி போட்டு இந்த காலுக்கு அந்த காலுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. யாரும் ஓட முடியாது.
இவன் என்ன ஸ்பீடு நடக்கிறானோ அந்த ஸ்பீடு தான் நடக்கணும். எவ்வளோ தூரம் தெரியுமா? இங்கேருந்து கொமக்கம்பேடு தூரம் இல்லை, பாபிலோன்லேருந்து இஸ்ரேலிருந்து பாபிலோனுக்கு வரணும்னா ஏறக்குறைய 7 மாதங்கள் நடக்கணும். ரெண்டாவது கையையும் திறந்து விட மாட்டாங்க, ஏன்னா கோபத்தில் அடுத்த இப்படியே தான் கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதங்கள் நடந்து வரணும். காலை கடனை கழிப்பதற்கும் ஆகாரம் புசிப்பது, கொஞ்சம் ஆகாரம் கொடுப்பாங்க, புசிப்பதற்கும் ஒரு பெரிய தண்ணி நிறைந்த இடத்தை பார்த்தாங்கன்னா அந்த தண்ணி ஒரே அடியாத்துல வர மாட்டாங்க, அடிமைகளை பேட்ச் பேட்சா அனுப்புவாங்க. 500 அடிமைகள் முன்னாடி 500 அடிமைகள் பின்னாடி பேட்சா கொண்டு வந்து அங்கே கை விலங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கால் விலங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுத்தீரும் பார்த்தீங்கன்னா படை நிற்கும். யாராவது எஸ்கேப் ஆகி தப்பி ஒன்னா அங்கே வெட்டிடுவான். ஈட்டி வச்சிருப்பான், அதுக்கான ஆயுதங்கள் வச்சிருப்பான், இப்போ துப்பாக்கி வச்சிருக்கா மாதிரி. இப்படி ஒரு அடிமையோட கொண்டு வந்த உடனே அந்த இடத்துல நீங்க காலை கடனை கழிச்சுக்கணும், அதே தண்ணியிலே குடிச்சுக்கணும். அதனால தான் 137 சங்கீதத்தில் ஐயோ பாபிலோன் ஆறுகள் அருகிலே எங்களை வந்து இந்த அசிங்கமான இடத்துல கர்த்தருடைய பாடல்களை பாட சொல்லுகிறார்கள். நாங்கள் அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாடலை பாடுவது எப்படி, கிண்ணறங்களை வைப்பதற்கு கூட இடமில்லை, அலறி செடிகளின் மேல் தூக்கி வைக்கிறோம்னு பாடுறாங்க. ஐயா, தானியேல் தன் பலவீனத்தை பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பலவீனம், சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டத்தை அப்படியே பெருசா எக்ஸ்போஸ் பண்ணி அதை அப்படியே ஜூம் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஐயா, ஒரு அடிமையா 8 மாதம் 7 மாதம் கால்களிலே சங்கிலியால் கட்டப்பட்டு நல்ல ஆகாரம் இல்லை, ஒரு வேளை மட்டுமே ஆகாரம் கொடுக்கப்படும். நம்மள மாதிரி நினைச்ச இடத்துல போய் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டு சிக்கனு கிக்கனு மட்டும் இல்லை. இப்படி ஒரு அடிமையினுடைய பயங்கரமான நிலையிலே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டுபட்டு வந்து இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மனுஷன் தன் பலவீனத்தை பார்க்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த மனுஷன் தன் மேல் இருக்கிற பலவீனத்தை பார்க்கிறார்களோ அதையே பேசுகிறார்களோ அவர்கள் அதிகம் ஜெயிக்க மாட்டார்கள். தானியேலுக்கு ஒன்று தெரியும், இன்னைக்கு நான் வனாந்தரத்தில் கட்டப்பட்டவனாய் வருகிறேன், வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாதவனாய் வருகிறேன், ஆனால் இவன் தேவனை சார்ந்து நிற்கிறேன், ஏனென்றால் என் பலவீனத்திலே அவர் எனக்கு ஜெயிக்கிற பலனை தருவார். நீங்க கை தட்ட மாட்டீங்க உங்களுக்கு நேரா வார்த்தை வந்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுடைய ஏன் இந்த பலவீனத்தை பார்க்குற ஆட்கள் இருக்காங்க பாருங்களேன். எனக்கு நோய் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு எதிரி இருக்கிறான், எனக்கு சூனியம், இதெல்லாம் சொல்லினே இருக்கிறவங்க கர்த்தரை நம்பல, தன்னை நம்புறாங்க. நான் தான் இதை ஜெயிச்சு உலகத்தையும் முறியடிக்கணும், நான் தான். இல்லைங்க, நீங்க அதை பார்க்க பார்க்க உங்க மேல நம்பிக்கை வரும். நீங்க கர்த்தரை பார்க்க பார்க்க உங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க நீங்க? தானியேல் அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விட்ட உடனே பக்கத்தில் இருந்தவெல்லாம் வந்து சாதாரணமாக விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? தானியேல என்னடா ஒரு அடிமையா வந்து நின்ன பெரிய ஆள்லாம் நினச்சிட்டியோ? உன்ன மாதிரி பல பேர் அடிமையா வந்து ஒன்றும் இல்லாத போயிட்டான், இந்த அரண்மனையிலே சாவப்பார். அவனுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசிட்டான். நம்ம யாராவது ஒன்று பேசிட்டா, இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, நான் போக மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், மூஞ்ச காட்டாங்க பாஸ்டர். தானியேலுக்கு எப்படி தெரியுமா பேசியிருப்பான்? நான் ராஜ பரம்பரைன்னாங்க உன்ன இஸ்ரேல்ல, உங்க தாத்தா இசைக்கியா ராஜான்னாங்க, இங்கெல்லாம் பச்சா வேவாது தானியேலேன்னு இருப்பான். சொன்னாங்க சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? தானியேல் நீங்க ராஜ பரம்பரை, வாங்க சிங்காசனத்தில் உட்காந்துங்கன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனை தூக்கி வந்தது அத்தனையும் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஆனா தானியேல் எதையுமே காதல வாங்கல. ஏன் தெரியுமா? என்னுடைய காரியம் ஜெயம் எடுக்கணும், நான் இந்த தேசத்துல தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், என் மூலம் தேவ மகிமைப்படணும். 2 காரியத்தை சொல்லி தரேன் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. பிரதர் கவனிங்க, என்ன நிமிர்ந்து பாருங்க. உங்களை பத்தி எவன் என்ன பேசினாலும் அதை காதல வாங்கவே கூடாது. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனிப்பாயால் உங்ககிட்ட சம்பளம் வாங்குற வேலைக்காரன் உன்னை நிந்திப்பான். முதலாளி நல்லவன் எந்த வேலைக்காரனும் சொல்ல மாட்டான். எல்லாருமே வேலையை முடிச்சு போகும்போது சண்டை போட்டுன்னு தான் போவான். ஆமேன்னு சொல்லுங்க. 2வது, உன்ன மாதிரி இன்னொரு ஆளை மாற்றணும், நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும்னு நினச்சினா நீ காலி. இது 2மே உன் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. தானியேல் என்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதே போல என்ன போல யாரையும் மாற்ற விரும்பல. நான் தான் நோக்கமெல்லாம் நான் ஜெயம் எடுத்து என் தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பலவீனத்தை பார்க்கிறவங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சூழ்நிலைகளை பார்க்கிறவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தன் மேல் இருக்கிற தேவ சித்தம், எனக்கு மேல என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு புரியாதவங்க. புரியல அவங்களுக்கு. என்னை கொண்டு தேவன் எதை செய்வதற்காக என்னை ரட்சித்தார்,
என்னை கொண்டு எதை செய்வதற்காக என் குடும்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தார், என்னை கொண்டு எதை சாதிப்பதற்காக இந்த தொழிலை கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று தேவ சித்தம் புரியாதவங்க சூழ்நிலையை பார்த்து குறை சொல்லி கொண்டிருப்பாங்க, மனிதர்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க, தன் பலவீனத்தையே பார்த்து பார்த்து பலவீனத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். தானியேல் எதை பத்தியுமே பேசல. தானியேலுடைய நோக்கம் எல்லாம் என் வாழ்க்கையில ஜெயம் பெற்று இயேசுவின் நாமத்தை இந்த பாபிலோன்ல நான் பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க தான் மேல என்ன தேவ சித்தம் இருக்குதுன்னு. அவங்களுக்கு அழைப்பு தெரியாதுங்க. நம்மை வைத்து தேவன் ஜெயிக்க வேண்டும் என்கிறது விரும்புகிறார்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லட்டும், தேவன் ஜெயித்தார், தேவன் ஜெயித்தார். எப்படி? நான் ஜெயிச்சா தேவன் ஜெயித்தார், நீ ஜெயித்தா தேவன் ஜெயித்தார், உன் குடும்பம் ஜெயித்தா தேவன் ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம குடும்பத்தில் நம்ம ஜெயிக்கணுங்க, நம்ம செய்யற தொழிலில் நம்ம ஜெயிக்கணுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் பணிபுரிகிற இடங்களில் அவர் மகிமைப்பட துடிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியல. உங்க மூலம் மகிமைப்படணும். யாரு பிரதர் நீங்க? நான் கர்த்தரோட பிள்ளை. அதான்பா. யாரு நீங்க? நான் கர்த்தரோட பிள்ளை. ஏசப்பா என்னை ஆசீர்வதித்து இந்த உயரத்துக்கு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த தானியேல் மூலமாக அந்த தேசத்துல கவனிச்சு பாருங்களேன். விபச்சாரிகளுக்கு தாய் வீடா இருக்கக்கூடிய பாபிலோன், விக்கிரகங்களுக்கு தாய் வீடா இருக்கிற பாபிலோன், வேசிகளின் குடியிருப்பா இருக்கிற பாபிலோன்ல இப்ப இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு அந்த இடம் முழுவதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கணும். ஆமானே இல்லையா? அப்ப ஜெயிச்சாதான் உங்க குடும்பத்தில் கூட விக்கிரக ஆராதனைக்காரங்க நடுவில் நீங்க இவரை மகிமைப்படுத்தணும்னா நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா உடனே துட்டு நினைச்சிடாதீங்க. துட்டல்ல ஜெயிப்பது என்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணம் அவசியம், எல்லாவற்றுக்கும் உதவும். அதே நேரத்தில் பண ஆசையை என்ன பண்ணிடக்கூடாது, நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏனென்றால் அதனால சிலர் விசுவாசத்தை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க சிஸ்டர், நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சா என்ன நடக்கும்னா, நான் இப்படி சொல்லட்டுமா, தானியேல் ₹1 இல்லைங்க கையில் காசு. அடிமைக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அவன் ஜெயித்தான்னு போட்டிருக்கு. இவன் ஜெயித்ததனால் என்ன நடந்தது வாசிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. இவனை குறித்து தேவ சித்தம் என்னன்றதை இவன் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா சொல்லிட்டார். வாசிங்க ஏசாயா 48:10 வாசிமாங்களே. ஏசாயா 48:10 வாசிங்க. இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளிய புடமிடம் உருக்கிடும். வெள்ளினா உன்னை அப்படிலாம் புடமிடலன்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, ஏ சபையை ஒன்று தெரிஞ்சுக்கங்க. உன்னை கர்த்தர் புடமிட்டாரு, வெள்ளிய போல புடமிடல. வெள்ளிய போல உருக்கி இருந்தா இன்னும் சபையை விட்டு ஓடிட்டு இருப்பீங்க. புடமிட்டேன் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. ஐயா தானியேலை குறித்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம். தானியேல் எங்க தெரியுமா தெரிந்து ஜெயம் எடுக்க வச்சாரு? அவன் ராஜ பரம்பரையில பிறந்திருந்தாலும், நான் கூட ராஜ பரம்பரை. ஆமேன்னு சொல்லுங்க, நம்புங்க. சாப்பிட்ட உடனே யாரெல்லாம் ஸ்வீட்டு சாப்பிட்றாள் இங்கே இருக்கிறீங்க? கை தூக்காடுங்க. சாப்பிட்ட உடனே ஸ்வீட்டு 1 2. எங்கள் சமாதான அக்கா வந்துட்டாங்கடா அந்த குரூப்பில். உங்களுக்குலாம் சாப்பிட்ட உடனே சிலலாம் ஸ்வீட்டே பிடிக்காது. நீங்களாம் வந்து அடிமை கூட்டம், ஏழை. நாங்களாம் சாப்பிட்ட உடனே ஸ்வீட் இருந்தால் தான் அந்த சாப்பாடு. இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட்டு அந்த பாரம்பரியம் மிக்கவங்க, இவங்கெல்லாம் ராஜ பரம்பரையில் வந்தவங்களா, நாங்களாம் சோழ பரம்பரையில் வந்தவங்க. சொல்லுங்க. ஆமாம், இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க. எதுவுமே இல்லைன்னா கிச்சனை நோண்டி ஒரே ஒரு வெள்ளைக்கட்டியாவது எடுத்து போட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் அந்த மாதிரி கேரக்டர். நான் ராஜ பரம்பரை தான். ஆனால் என்னை எங்கே கொண்டு போய் விட்டார்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவத்தின் குகையில். இன்னைக்கு மகனே நான் சொல்றேன், நீ ராஜ பரம்பரை, இயேசு ராஜா என்கிற அந்த பரம்பரையில் அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட. ஆனா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? உபத்திரவத்தின் குகை. சொல்லுங்களேன். உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டன். என் நிமித்தமே அப்படி செய்தேன். நான் எதுக்கு தெரியுமா இப்படி உன்னை உபத்திரவப்படுத்தினேன்? என் நிமித்தம், உன் நிமித்தம் இல்லை. அப்படின்னா என்ன? நீ இந்த உபத்திரவத்திலிருந்து எப்படி ஜெயம் எடுத்தன்னு மற்றவங்க பார்க்கணும். இந்த கஷ்டத்திலிருந்து இந்த குடும்பம் எப்படி மீண்டு வந்ததுன்னு பார்க்கணும். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மாறி வந்ததுன்னு பார்க்கணும். உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தமே அப்படி செய்தேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம், என் மகிமையை நான். எங்க நிறைய பேர் வந்து உன் குடும்பத்தை பார்த்துட்டு குலைச்சல் பண்றாங்க. இயேசுவை நம்பி போனீங்க, இயேசுன்னீங்க, சபைன்னீங்க. என்ன ஆச்சு உன் குடும்பத்தில்? நீ இப்படியா தானே இருக்கணும். உன் நாமம் குலைக்கப்படுகிறது. இந்த வசனத்துக்கெல்லாம் வியாக்கியானம் உங்களுக்கு புரியாது. அவர் சொல்றார், என் மகிமையை நான் வேற ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன். உன்னை கொண்டுதான், உன் மூலம்தான் என் நாம. கையை நல்லா சொல்லுங்களேன். சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, யாக்கோபே என்றார் உன்னை பார்த்து. நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தோ. என்ன சொல்றாரு? இந்த உபத்திரவம் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாத.
நான் முந்தினவரும் பிந்தினவரும். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தாலும் அப்படிதான் உனக்கு இருக்கிறேன். ஈசாக்குக்கு எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கிற. யாக்கோபை பெருக பண்ணினது போல உனக்கு இருக்கிற. நீ நிமிந்து பாரு இந்த வானத்தை, நிமிந்து பாரு. இதெல்லாம் என் கரம் செஞ்சுத. உன்னை இந்த உபத்திரவத்தில் இருந்து மீட்டெடுத்து உன்னை ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாய் மாற்ற, ஜெயம் பெற்ற ஒரு மனுஷியாய் மாற்ற என்னால முடியும்னு நீ நம்பணும். சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் சொல்றாரு. தானியேல் பாருங்க, இன்னும் பிறக்கவே இல்லை. தானியேல் பிறப்பதற்கு இன்னும் ஏறக்குறைய 400 வருஷம் 300 வருஷம் இருக்குங்க. அப்போ சொல்றார், வாசிங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தமானதை. ஐயா, கர்த்தருக்கு சித்தமா ஒரு மனுஷனை தெரிஞ்சிட்டானா, அந்நிய தேசத்துல இருந்தா கூட அவன் கர்த்தருக்கு சித்தமானதை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நீ எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு சித்தமானதை செய்து என் மகிமையை பிரஸ்தாபப்படுத்த நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இன்னைக்கு கையை தட்டினீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வழியை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. தானியேல் பிறப்பதற்கு பல வருடம் முந்தைய தேவ திட்டம்ங்க, தேவ சித்தம்ங்க. பிரதர், உன்னை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து வந்தார். சிலர்லாம் சொல்றாங்க, ஏன் கிறிஸ்டியனுக்கு வந்தோம்னே தெரியல. உபத்திரவத்தின் குகையில நீ இருந்தால்தான் கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையாய் வெற்றி சிறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு. எபேசியர் 1:4 வாசி பாருங்க. எபேசியர் 1:4. இந்த தானியேலே பல வருடத்துக்கு முன்னாடி தான் தெரிந்து கொண்டார். ஆனா உங்களையும் என்னையும் உலக தோற்ற வாசி. ஆதலால் எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் உலக தோற்றத்திற்கு முன்னே என்னமா யாருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டாரா? தானியேல் முன்குறிக்கப்பட்டவன். நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? பிரதர், ஏதோ சும்மா ஒரு சபைக்கு வர்றதுக்கு வரல பிரதர். நீங்க ஜெயம் பெறணும். இந்த ஜெயம் எப்படி தெரியுமா? முன்குறிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 14ஆம் வசனம் வாசி மகள். அதுலயே எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு. ஐயா, அவருடைய நாமத்துக்கு மகிமையே நீங்க தாங்க, புகழ்ச்சியே நீங்க தாங்க. உங்களை பார்க்கறவங்க எல்லாம் சொல்லணும், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. உன்னை தேடி வந்து ஒரு பைபிள் ஸ்காலர் மாதிரி உங்ககிட்ட கேட்கணும். நான் சொல்றேன், நீ துட்டு வச்சிருக்கிறத பார்த்து வரக்கூடாது. இந்த பகுதி ரொம்ப கருகலா இருக்குது, இது ஒண்ணுமே புரியல சிஸ்டர், உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு 1 மணி நேரம் வியாக்கியானம் பண்ணி அனுப்பணும். சொல்லுங்க, அப்படி வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. கடன் கேட்கறது வீட்டுக்கு வரக்கூடாது கடன்காரன். அந்த ஐ மீன் ஒரு 10,000 ரூபாய் தான் கூட உடனே அந்த ஆசீர்வாதத்தை சொல்லலை, இந்த ஆசீர்வாதத்தை பேசுறேன். அவருடைய நாமத்தின் புகழ்ச்சியின் மகிமைக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருது மகளே. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை அவர் பூமியிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் நாமத்திற்காக பலமா கையை தட்டி சகதல பவுடரா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடந்ததா இல்லையா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 2:46 வாசிங்க. இந்த அந்த தேசத்துல இந்த மனுஷன் ஜெயம் பெற்றவன் அங்க இருக்கிறவனுக்கு என்ன சொன்னானுங்க பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து. என்ன பிரதர், என்ன பிரதர், பிரதர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இந்த சீன் இப்படி பாருங்க. கையில கட்டு, 1000 அடிமைகள், இவன் ஒரு அடிமை. புரியுதா? இவனும் அப்படியே அடிமை மாதிரியே நடந்து வரா. இப்ப தேசத்துல வந்தான், தேசத்துல வந்து ஜெயம் பெற்றுட்டான். இப்ப தேசத்தினுடைய ராஜா, அந்த ராஜா கட்டின மகா பாபிலோனுடைய தொங்கு தோட்டம் இன்னைக்கும் அழிக்க முடியல. 7 அதிசயத்துல ஒண்ணா இருக்குது. இந்த ராஜா முகம் குப்புற யாருக்கு முன்னாடி விழலாம்? நீ ஸ்கூல்ல வேலை சரியா, உன்னுடைய ஓனரும் கால் இல்ல. உங்களுக்கு வந்து புரியல நான் சொல்றது. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் காலில் விழுந்தா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? நீ இந்த இடத்தை விட்டு போனா மகிமையா போயிடும் மகளே. காலில் விழுந்து கேட்கிறேன், எத்தனை லட்சங்கள் கேட்டாலும் உன் மேல இருக்கிற வெற்றி, உன் மேல இருக்கிற மகிமை. நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வெளியில வர்றீங்கன்னா அந்த ஓனர் உங்களை கஷ்டப்படணும். நீங்க போகாதீங்க, எவ்வளவு சம்பளம்னாலும் தரேன். அதுதான் உங்க மேல இருக்க வெற்றியின் மகிமை. சில இடத்துலாம் போனா போதும், ஏமா போய் சேரு, நானே சொல்லலாம் நினைச்சேன் அப்படின்னு என்னது. சில ஆள்லாம் அப்படி இருக்குது பாருங்க. எங்க ஊர்ல பாருங்க, ஒருத்தன் தான் பாருங்க, ஒரு பையன் தான் பாருங்க,
வேலைக்கே போக மாட்டான். வேலைக்குன்னு போய் ஒரு கம்பெனியில் கால் வச்சா ஓஹோன்னு ஓடி இருக்கும் கம்பெனி பாருங்க. அடுத்த 3வது மாதம் மூட்டுருவான். ஏன் தம்பி வேலைக்கு போகல? கம்பெனி மூட்டாங்க, நீ போனல மூட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. சில ஆள் மேல அப்படி. ஆனா சில ஆள் மேல என்ன அபிஷேகம்னா, போனா ஜெயம் பெறணும். அந்த ஜெயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த முதலாளி வந்து ஐயோ உன்ன மாதிரி ஒரு தேவ பிரதர், புரியுதா? நீ போனா அந்த லா காலேஜ் ஆசீர்வதிக்கப்படணும். நீ போற இடம்லாம் செழிப்பு உண்டாகணும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று போர்த்திபார் கண்டு அவன் கையில தான் பொண்டாட்டியை தவிர மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அந்த பொண்டாட்டிக்கு ஆசை, போர்த்திபார் போய் பொண்டாட்டிக்கு இவனும் நம்மளுக்கு வந்துடணும்னு. அந்த அளவுக்கு மகிமை நிறைந்த மனுஷனா இருந்தான். இன்னைக்கு நான் இப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு வார்த்தையை? தானியேலுடைய காலில் விழுந்தது ஏதோ சாதாரண மந்திரி இல்லைங்க, ஏதோ தேசத்தின் பிரஜை இல்லைங்க. இந்த மகா பாபிலோனை கட்டின நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, வாசி பிரதர், முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி. பிரதர், முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்ததா இல்ல துட்டு வந்ததா? எனக்கு இது பதில் சொல்லணும், நீங்க கரெக்டா சொல்லணும். இனி நிறைய விசுவாசி என்ன நினைச்சுக்குது, துட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் போலக்குது, துட்டு இருந்தா தான் ஜெயம். முதல்ல நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல இங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா 3000 ரூபாய் எனக்கு வரும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சொல்லுங்க பிரதர், முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரு சிஸ்டர். காணிக்க வீட்டை தேடி வரும். தானியேல் போய் யார்கிட்டயும் காணிக்க கேட்கல, முகங்குப்புற விழுந்து வணங்கி தானியேலுக்கு என்ன கொடுத்தானா? எப்படி இது பேர் கொடுத்துருப்பான்? நம்மள மாதிரி 10 ரூபாய் நோட்டு எடுத்து வந்து போட்டிருப்பான். சொல்லுங்க பத்த, இல்ல 100 ரூபா போட்டிருப்பான். 500 ரூபாய் தான் நம்ம ஊர்ல அதிகபட்ச நோட்டு. நான் சொல்லட்டுமா, இருக்கிறதுல எது காஸ்ட்லியோ அத்தனை கட்டுகளும் தானியேல் காலில் கொண்டு வந்து, முதல்ல என் பின்னாடி வா, மனுஷங்களை பிடிக்கிறவன் ஆக்குகிறேன். நீ கீச்ச 42 வருஷமா கப்பலில் ஏறி நீ போய் வந்து மீனை பூச்ச ஒண்ணுனா கட்சிதான் உனக்கு. ஒரு ராத்திரியும் வெறுமைதான். நான் இப்படி கேட்கறேன், தப்பாத்துக்கூடாது. பஜார்ல எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 40 வருஷமா வேலை செய்றீங்க. பஜார்ல ஒரு 40 கோடி சேர்த்து வச்சிருப்பீங்களா? அவர் சொன்னாரு, என் பின்னாடி வா, மனுஷனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டான் பாருங்க பேதுரு. காணிக்க காலில் கொண்டு வந்து கையை தட்டுங்களேன். சீமோன் ஒரு மந்திரவாதி சொல்றான், நீ கையை வச்சா எல்லாம் அபிஷேகம் பெறாங்களே, அந்த மாதிரி நானும் கையை வச்சா அபிஷேகம் பெறணும். அதுக்கு எத்தனை கோடி கேட்கறேன்னு கேட்கறான். இவரு நினைச்சுங்களேன், எத்தனை கோடியாடே, எத்தனை விதவை என்றா, எத்தனை பில்டிங் கட்ட, ஒரு 550 கோடி தெரியா தர்றதுக்கு ரெடியா இருந்தான். அவன் சொல்றான், உன் பணம் முன்னோடே கூட நாசமாக கடவுது. தேவனுடைய வரங்களை பணத்தினால் பெறலாம் என்று நீ நினைத்தபடியால். பணம் இல்லை சார். திரும்பவும் நான் சொல்றேன், வெற்றி என்பது பணம் அல்ல. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற ஒரு விசுவாச பிள்ளை புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு தம்பி இருக்கார், நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க கையில கல்யாணம் பண்றதுக்கு இப்ப காசு இல்ல, எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, என்ன பண்ண போறாங்கன்னு ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடம் எந்த தெரியுமா? மகிமை சிறந்த இடம். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சொன்னா நம்புவீங்களா? உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா விட்டுடுங்க, 2 டம்ளர் 2 தட்டு, அப்புறம் என்ன சொன்னாங்க, 2 டம்ளர் 2 தட்டு, குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி போடுறதுக்கு ஒரு சொம்பு மட்டும் உங்க பொண்ணு அனுப்புங்கன்னாங்க. சொன்னவங்க யார் தெரியுமா? பிச்சைக்காரர்கள் அல்ல, பெரிய இடத்துல. ஏன் பாஸ்டர் இது நடந்தது தெரியுமா? அந்த புள்ள இரவும் பகலா முழங்கால நிப்பா. எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை யூடியூப்ல என் செய்தியை கேட்டா போன் பண்ணுவாப்பா, இன்னைக்கு நான் கேட்டேன் பாஸ்டர் உங்க மெசேஜ. இரவு பகலாய் ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் வெற்றி பெறாமல். நான் சொல்றேன், தானியேலே, உன் வாழ்க்கையில நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்னைக்கு உன்னை காணிக்கைகளை கரங்களில குவிகிற அளவுக்கு. தீடாபா காரோ, எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ என்னமா தானியேல், நீ வந்து இந்த பில்டிங்கை கட்டி பெயிண்ட் அடிச்சு நீ வெல்டிங் அடிச்ச பாடுறா, சூப்பரா, அதனால தான்டா தொங்கு தோட்டம் இப்படி தொங்குதுறான். சொல்லுங்க. ஜெபிக்கிறான், கண்ணை மூடுறான். இந்த ஆளு ஒரு கனவு வந்துதாமே. என்ன கனவு ஆண்டவர்? எனக்கு கனவு இதுதான் ஆண்டவர் காட்டுறார். இதுக்கு வியாக்கியானம் என்ன ஆண்டவரே? வியாக்கியானத்தை காட்டுறார். ராஜா இங்க வா, ஊர்ல இருக்கிற மொத்த மந்திரவாதியும் சாவடிக்க சொல்லிட்டான். இப்ப தானியேல் ஒண்டி போய் நிக்கிறார். தெரியுமா அவனுக்கு? சொப்பனத்தையும் சொல்லணும். எவனா சொல்லுவானா? நீ சொப்பனம் சொன்னாலே எனக்கு வியாக்கியானம் சொல்ல தெரியாது. தானியேல் மேஸ்திரி வேலை செய்யல சார், தானியேல் வெல்டர் வேலை செய்யல சார், தானியேல் போய் ஆடியோ வேலை செய்யல சார். நல்லா பேசுறது பாபிலோன் ராஜா எஃபெக்டா இருக்கட்டும், கும் கும் மொயின்ற. சொல்லுங்க, தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன்.
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷன். அவன் சொல்றான், நீ தாண்டா உண்மையான மறைபொருளை எடுத்துக்கிற. ஏங்க எனக்கு ஒரு ஆசை உண்டுங்க. நீங்க எழுந்திருக்கணுங்க. 3 வீடு தள்ளி போய் அந்த அக்கா கதவை தட்டணுங்க. தட்டி, அக்கா இன்னைக்கு உங்க பிள்ளை வேலைக்கு அனுப்பாதீங்க அக்கா, உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது, பெரிய விபத்து நடக்க போகுதுக்கா, கர்த்தர் எனக்கு அப்படியே பிரத்யட்சமா வெளிப்படுத்தினார்னு நீங்க சொல்லணும். உங்க வார்த்தையை கேட்டு அவங்க தன் பிள்ளைய வேலைக்கு அனுப்பாம நிறுத்தணும். அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பயங்கர பிரச்சனையாய் பல உயிர்கள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காலில் விழுந்து கையை தட்டுங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. என்ன மாதிரி வெளிப்பாடுங்க சொல்லுங்க. கனவை சொல்லணுமா, கனவுக்கு அர்த்தத்தை சொல்லணுமா? இப்போ அதுக்கு சொன்னதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ராஜா காலில் விழுந்து வணங்கி தேங்க்ஸ் தானியேலேன்னு சொல்லல, காணிக்கைகளை கொடுத்து அடுத்துதான் சொல்றார் பாருங்க, தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே. ஐயா, அந்நிய தெய்வத்தை பாருங்க, பேல், அவங்க தெய்வத்தினுடைய பேர் என்ன சொல்லுங்க? பேல்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுறவங்க இவங்க. அந்த தெய்வத்தை பயங்கர தீவிரமா வணங்குறவன் இந்த ராஜா. இப்போ அவன் சொல்றான், என் தெய்வம்லாம் தெய்வம் இல்லையான்றான். உங்க அப்பா சொல்லணும், என் தெய்வம்லாம் தெய்வம் இல்லை, நான் தேடினதெல்லாம் தெய்வம் இல்லை, நீ ஆராதிக்கிற இயேசுதான், நான் எங்க போனாலும் இயேசுவதான். சொல்லுங்களேன். மெய்யாய் தேவனே, தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறவர் என்றான். வாசி மகள. பின்பு ராஜா போகும்போது எப்படி? நீங்க சமைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாத வரணுங்க. நான் சொல்லுவேங்க, இங்க வரும்போது சொல்லணும், எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர் நான் வரும்போது. ஆனால் கர்த்தரோட கிருபையில் இன்னைக்கு இந்த பைபிள் உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தெரியும் பாஸ்டர். உங்களை விட அதிகமாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், உங்களை விட வியாக்கியானம் பண்றேன் பாஸ்டர், உங்களை விட தரிசனங்களை பார்க்கிறேன் பாஸ்டர், உங்களை விட சொப்பனங்களை பார்க்கிறேன் பாஸ்டர், உங்களை விட பெரிய கார் வாங்கிட்டேன் பாஸ்டர். எங்கேயாவது போறாம ஆஜி சொல்லுவான், ஐயா எங்கேயாவது லாங்கா போற மாதிரி புது வண்டி வாங்கிட்டேன், யூனிகான் எடுத்து போங்க. சொல்லணும், பாஸ்டர் எதுக்கு சின்ன வண்டியில் கஷ்டப்பட்டு போறீங்க, பெரிய வண்டி வாங்கிட்டேன். முதல்ல இதை முக்கியப்படுத்தினா அது பெருசாயிடும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? முதல்ல இதை முக்கியப்படுத்தினா எல்லாம் பெருசாயிடும். வண்டி சாவி எடுத்துனுவான்னு உங்க வீட்டுக்கார் கேட்பாரு, நீங்க எந்த கேட்கணும், எந்த சாவி எடுக்க, சின்ன காரா, பெரிய காரா, யூனிகானா, இல்ல ஷெல்டரா, இல்ல பைக்கா, ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து குறி கறி வாங்க போறேன். அதுக்கே டென்ஷன் ஆகணும் நம்பாளு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆசைலாம் இல்லைல்ல, இருக்குதா இல்லையா? சவிதால நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல, இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எங்களோடது. பாருங்க, காலையில் டிரைவருங்க வந்து பிஆர்ஓ கேட்டு கேட்பாங்க, பிஆர்ஓ கிட்ட, சார் ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிறேன்னாரு, எந்த கார் சார் ரெடி பண்ணணும்னு கேட்பாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு பெரிய இடங்களுக்கு போகிறதுக்கு பிஎம்டபிள்யூவில் போவார் அவர். சில நேரங்களில் மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்து போவார். இந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜுக்கு போகிறது தான் இன்னோவா எடுத்துன்னு போவார். வந்து கேட்பான் பாருங்க, நான் யோசிப்பேன், ஒரு முருகரை குமுறாலே இவ்வளோ இருக்கிறானா, இயேசுவை ஆராதிக்கிற ஏஞ்ச சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நம்ம விசுவாசி அத்தனை பேரும் கார் வாங்கினுங்க. நம்பிக்கையோட ஆமேன் கையை தட்டிடுங்க. ஆமேன் சொல்லுங்க. சிலால்லாங்கிறான், காரை வாங்கி எப்படி மூடியே வச்சிருப்பான் பாருங்க, எட்டுனே போக மாட்டான் பாருங்க. டிவி எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க, இடம்லாம் சொல்ல வேணாம். அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போயிடுச்சு சிஸ்டர், போயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணுவோம், நடுராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, இந்த ஆள் கூட வாழ முடியாது பாஸ்ட்னேன் அண்ணே என்னும் ஏமானுவேன். என்ன தெரியுமா சொல்லி, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட ஏசி வாங்கினா, இத்தனை டன் ஏசி வேணும், இந்த கம்பெனி வேணும், இந்த ஸ்டார் ரேட்டிங் வேணும்னு சொல்லி வாங்கினா. எங்கள் அப்பாவும் சரி, பொண்ணு தானே படுத்துக்க போகுதுன்னு சொல்லி ஏசியை வாங்கி கொடுத்தாரு. 47 இன்ச்சு டிவி தான் வேணும், அதுவும் சோனி தான் வேணும்னு சொல்லி வாங்கினான் பாஸ்டர். எல்லாம் வாங்கினானே. இப்போ என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, ஏசி போட்டால் கரண்ட் பில் ஆகிடும்னு சொல்கிறான் பாஸ்டர். அதனால ரிமோட்டை எடுத்து எங்கேயோ லாக்கரில் போட்டு பூட்டி சாவி எங்கேயோ தூசி போயிட்டுக்கிறான். சிஸ்டர் நான் சொல்றது புரியுதா? சரி, அப்புறம் வேற என்னமா, டிவி ரீசார்ஜ் பண்ண மாட்டான் பாஸ்டர். டிவி மாட்டின டிவி அப்படியே வந்ததுல இருந்து இன்னத்துக்கு தண்டத்துக்கு, நம்ம கிறிஸ்டின் வேற எதுவும் பார்க்க போதில்ல, இன்னத்துக்கு நியூஸ் டிவியே ஓடல பாஸ்டர், 6 மாசம் ஆச்சுன்னுது. நான் சொல்றது சில ஆளுங்களுக்கு தெரியுது, அதனால தான் சிரிக்கிறாங்க. ஐயா நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை எதுக்கு தெரியுமா நீ அனுபவிக்கணும்? சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறது ஆமீன் சொல்றீங்க? நீங்க இப்படி வாழ்வீங்க, நீங்க இப்படி வாழணுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்க. காரை வாங்கினா பெட்ரோல் போடணுமே பாஸ்டர், காரை கொடுத்தவர் பெட்ரோலையும் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போடுறேன்னு எனக்கே தெரியல, ஆனா என் பட்ஜெட்ல இருந்து ஒண்ணுமே குறையல, எங்கேயோ பெட்ரோல் வருது போ. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும்.
ஆமேன்னு சொல்லுங்க. கரண்ட் பில் ஆயிடுமே, இவ்வளவு பெரிய பிரிட்ஜ் வாங்குறது இல்ல, அது ஆயிடுமே, எல்லாம் ஆவதான் சார் செய்யும். வாங்கி காட்டணும்ன்ற சொல்லுங்க. பாஸ்டர் இதுக்கு பணம் வேணுமா பாஸ்டர்? தானியேல் கிட்ட பணமே ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லேலூயா. பெரியவன் ஆயிட்டான் சார். அந்த ஊர்ல அடிமையா வந்தவன் பெரியவனாக்கி வாசிங்க. ஏற்கனவே காணிக்கை கொடுத்துட்டான், இப்ப வெகுமதிகளை கொடுத்து அதிபதியாகவும் நியமித்தான். சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ஆளு ஜெயம் பெற்றா உங்க கூட இருக்கிற ஆளு ஈஸியா ஜெயம் பெற வச்சிடலாம். கையை தட்டிடுங்களேன். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஏங்க, இதை நான் சொல்றது ஒரு பிக்சர் மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னு வருதான்னு தெரியலங்க. 10 மாசத்துக்கு முன்னே இப்படி வந்தவங்க, எப்படி வந்தவன், இப்ப இந்த ஆள் என்ன ஆயிட்டானா, ராஜா காலில் விழுந்து வணங்கி அவனுக்கு தனி வீடு தனி பங்களா. நம்ம ஆளுங்க பாருங்க, நம்ம வண்டி செட்டில் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அடுத்தவனை கண்டுக்கவே மாட்டோம். இது ஒரு பெரிய பழக்கம் இருக்குது பாருங்க நம்ம கிட்ட. கூட பிறந்தவனை கண்டுக்க மாட்டோம், உடன் பிறந்தவனை கூடையே வளர்ந்து வர சிநேகிதனை கண்டுக்க மாட்டோம், எதுவும் கண்டுக்க. இவன் முதல்ல மேலே வந்தவன அவன் சிந்தனை எங்கே தெரியுமா போச்சு? நல்ல ஆவிக்குரியவங்களை பற்றி சொல்லி தரங்க. நீங்கள் வளர வளர உங்களோடு இருக்கிறவர்களை வளர வைக்கணும். ஒருத்தவன் கை அழைச்சி போட்டான் அவன் குடும்பத்தில், உங்ககிட்ட ₹1 இருந்ததுன்னா அவனுக்கு 4 கொடு. கொஞ்ச காலம் உதவி செய்யும், மேலே வந்துடுவான். அவன் மேலே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், என் வாழ்க்கையில் நான் இருந்த நிலையில் இவர்கள் தான் என்னோட கூட இருந்தார்கள். நம்ம என்ன தப்பு கணக்கு போட்டுடுறோன்னு கேட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவன் மேலே வரப்பான், இவனுக்கு குடுத்து என்ன ஆக போகுதுன்னு நினச்சிடறோம் நம்ம. கடைசியில் பார்த்தா அவன் மேலே வந்துடுவான், நீ கீழே போயிடுவேன். அப்போ அவன் சொல்லுவான், நான் கஷ்டப்படும்போது ₹10 கொடுத்து உதவல சார் இவங்கன்னு சொல்லுவான். இன்னைக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன் தேவ ஜனமே, புரிஞ்சுக்கங்க. இந்த தானியேல் தனிப்பட்ட விதத்தில் வெற்றிக்காக போராடினவன். கூட இருந்தாங்களா இவங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் ஜெயித்த உடனே யாரை தெரியுமா நினைவு வந்தது? என்னோட கூட. நான் நினைக்கிறேன் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, தானியேலுக்கு முன்னாடி ஒருத்தன் கட்டியிருப்பான் பார்த்தீங்களா, கொஞ்சம் மெதுவாக போடா, கால் வலிக்குது தாங்க முடியலடான்னு, அண்ணே போறேனேன்னு சொல்லியிருப்பான் சாத்ராக். அதுக்கு முன்னே மேஷாக் இருந்திருப்பான், அதுக்கு முன்னே ஆபேத்நேகோ வந்திருப்பான். இந்த 4 பேர் தன் கஷ்டத்தில் சிறை வாசத்தில் தன் இந்த வெளிப்பாடு 1000 பேர் அடிமையில தானியேலோட கஷ்டத்துல நின்னவர்களை தானியேல் மறக்கலங்க. உங்க ஜெயத்துல, உங்க வெற்றியில, உங்க கஷ்டத்துல உங்களுக்கு கொடுத்து உதவுனவங்களை, பிரதர் நான் தரேன், நீ பிசினஸ் பண்ணு, நான் இருக்கிறேன் கூட. இது நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா சாகர வரைக்கும் ஜெயிச்சுக்கினே இருப்பீங்க. ஏறினவனை ஏணி எட்டி உதச்சிட்டீங்கன்னா மேல இருந்து கீழே வந்தா மொத்த எலும்பு உடஞ்சிரும். சொல்ல மாட்டீங்க ஆமே? இங்கே சத்தியத்தை மட்டும் போதிக்கிறது இல்லைங்க, உங்க வாழ்க்கையில சமுதாயத்தில் நீங்கள் நடந்து கொண்டு விதத்தை போதித்து கொண்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால உங்க கணவர் இன்னைக்கு சரியில்லையா, அந்த சரியில்லைன்னு டிக்ளரே பண்ணிடாதாங்க. ஒரு நாள் கர்த்தர் தொடுவார், ஒரு நாள் கர்த்தர் தொடும்போது அவர் வாழ்க்கை முழுவதும் மாறும். அப்ப நீங்க கூனி குறுகுவீங்க, இந்த ஆள் அவமானப்படுத்திட்டோமே, அசிங்கப்படுத்திட்டோமே. அல்லேலூயா. தானியேல் ஜெயித்தான், அவன் மட்டும் ஜெயிக்கல, கூட இருந்தவர்களே. நான் இப்படி தான் நேற்று வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, ஏன் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனா முன்னாடி 2 பேர் பின்னாடி ஒருத்தவன், தானியேல் நடுவில் சிறையில் வந்திருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஜெயம் பெற வைப்பார். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடன் இருப்பவர்களை ஜெயிக்க வைப்பீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது, அந்த ஜெயம் உங்களுக்கு இருக்குது. ஆமென். 3ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. 3:28 வாசிங்க மகளே. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் முதல்ல தானியேலை விழுந்து வணங்கினா. இப்போ தானியேலால உயர்த்தப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. யாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நல்லா கவனிங்க, நீங்க ஜெயிச்ச அளவுக்கு உங்க கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். இப்போ கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு போனோம் பாருங்க, ஒரு ஊருல போனோம், கிராமங்க, 2ஆம் கட்டளைன்னு ஒரு ஊரு. வீடுங்களை பார்த்தோம் பாருங்க, ஒரே மாதிரி கட்டியிருக்கிறான். நான் விசாரிச்சேன், யார் இவங்கன்னா, இவங்க எல்லாம் அண்ணன் தம்பியா. யாரு? தம்பி வீடு எப்படி இருக்குதோ அண்ணன் அந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறார். பொறாமைனால் அல்ல, என் தம்பிக்கு அண்ணன் நல்லா ஆயிட்டாரு நம்மளை விட்டுட்டாருன்னு வரக்கூடாது. உங்க பக்கத்தில் உன் தம்பிக்கு வீடு கட்டினா நீ கட்டினா மாதிரியே கட்டி கொடுக்க திராணி தருவாருங்க. கை தட்டுங்க. நல்ல உறவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தனா நம்புங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தானியேல் தன் நண்பர்களை பெரியவனாக்கிட்டாரு. இப்ப நண்பர்கள் ஜெயிக்கிறவங்களா மாறிட்டாங்க. நான் சொல்லுவேன், ஜெயம் பெற்ற ஒரு ஆளோட நீங்களும் ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க?
தோற்று போகிற ஆள்கிட்ட, அதனால சொல்ல, பிசினஸ்ல தோத்து போனவன், பிசினஸ்ல விளங்காதவன் இருக்க, நம்ம அவன்லாம் விட்டுணும். கஷ்டப்பட்டு மேல வந்தான் பாருங்க, அவனோட இருந்தா அவன் கஷ்டத்தை புரிந்து கொள்வான். வாசிங்க பிரதர். வசனித்து அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரையே நம்பணும், வேற யாரையும் நம்ப கூடாது. சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு ஒருவரை யார் நம்புகிறார்களோ, இயேசு ஒருவர் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிலர்லாம் இப்படி நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்களேன், பாஸ்டர் எங்க அண்ணன் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதி போய் வரான் பாஸ்டர். ஐயோ கொட்டுது பாஸ்டர் அவனுக்கு. நான் சொன்னேன், கொஞ்சம் நம்பிக்கை பெருமாள் மேலே போயிடுச்சு இல்லைன்னு. என்ன அர்த்தம் சிஸ்டர் அதுக்கு? எங்க அண்ணன் திருப்பதி போறாரு, பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொன்னா உனக்கு என்னன்னா, உன் இருதயம் கொஞ்சமா எங்க சாஞ்சிக்குதுப்பா? ரேணிகுண்டா வரைக்கும் போய்க்குது, அட்டு அலமேலு மங்காபுரம் போயிடும். அலமேலு மங்காபுரத்துல படி எடுத்து வச்சுன்னா மேலே ஏற்ற வேண்டிதான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்கங்க. ஒரு அம்மா பேர் வைக்குது, என்ன பேர்? குலோ துங்கன்னு வைக்குது பேர் பையனுக்கு. ஏம்மா பைபிளில் குலோ துங்க, எங்கள் ஊர்லேயே அவர் தாங்க பெரிய பணக்காரர். அதனால என்ன வச்சிட்டேனா, என் பையனாவது குலோ துங்க மாதிரி வரட்டுன்னு வச்சிட்டேன். அடா பாவீங்களான்னு. குலோ துங்க இது ஒரு பேராங்க. இதை சொல்லுங்களேன். எவ்வளோ அழகா ஜோசப்பு, எவ்வளோ அழகா ஜோஷுவா, எவ்வளோ கிறிஸ்டின் பொண்ணு. அந்த பொண்ணு அது மனசு எங்கே போயிடுச்சுன்னு கேட்டீங்க, எங்கே போயிடுச்சு? கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கை குலோத்துங்க பணக்கார மேலே போயிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷ் ஜெபகுமார்னு கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கக்கூடாது. எங்கள் பாஸ்டர் மாதிரியே பிரசங்கம் பண்ணிட்டேன். என் மேலே உங்கள் நம்பிக்கை வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் நான் யார் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். அல்லேலூயா. யாரை நம்பணும் தெரியுமா? அக்கினி சூளைக்குள்ளே போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வேதனையோ சோதனையோ இயேசையா உம்மை நம்புவேன். வேதனையோ சோதனையோ இயேசையா உம்மை நம்புவேன். இயேசையா உம்மை நம்புவேன். ஐயா இயேசையா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. சொல்லுங்களேன். ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆதரித்தீர் அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர் அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் சொல்லுங்களேன். நான் நம்புவேன்
நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு புறஜாதியான் வாயில ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணுங்க. உங்க அப்பா வீட்டுக்கு கதவை தட்டி தந்த அப்பா ஸ்தோத்திரமா அப்படி சொல்லணும். ஆமேனே வரமாட்டுது உங்களுக்கு, சொன்னவங்களுக்கு மட்டும் நடப்பதாக இயேசுவே ஆமேன்னு சொல்லுங்க. உங்க அம்மா வீட்டுக்கு கதவு தந்தா சோத்திரமா அப்படின்னு சொன்ன உங்களை பார்த்து எவ்வளோ ஒரு மகிமை இல்லை? ஃபாஸ்டர் பிரைஸ்லாட் சோத்திரம் அப்படின்றது எவ்வளோ பெரிய மகிமை இல்லை? நான் என்ன பண்ணுற, அவனுக்கு தோத்திரம் என்னன்னு தெரியல, ஆத்திரமா வந்து நீ தோத்திரம் சொன்னான் அப்பாவுக்கு. எப்போ பாரு தோத்திரம் தோத்திரம் ஆத்திரத்தில் போயிடுறான் வீட்டுக்கு வந்தான். நேபுகாத்து நேச்சார் வாயில வந்ததியா சோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. பேல் தெய்வத்துக்கு போய் கோயிந்தா கோயிந்தா நம்ம இப்ப என்னவா இருக்கிறான்னு கேட்டா ஐயா தோத்திரம். நான் சொல்றேன் உங்க வீட்டில் இது தீர்க்க தரிசனமா நடக்க போகுது சிலர் வாழ்க்கையில. சோத்திரம். அவர்கள் தங்கள் தேவனை தவிர பணியாமல் அவரையே நம்பி தள்ளி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய கையை தட்டி சொல்லுங்களேன், யார் கர்த்தரை நம்பி ஜெயம் பெறாங்களோ அவங்களுக்கு ஒரு தேவ தூதர் கூட்டம் இருக்குதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேனே சொல்ல மாட்டீங்க. தாசரை விடுவித்தார். இப்ப என்ன ஆயிட்டாங்க? அடிமைங்க. தாசர் சொல்லுங்க. தாசர் என்ன தெரியுமா? மதிப்புக்குரியவர்கள் அர்த்தம். நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னா நீ மதிப்புக்குரியவன், என்னால் மறக்கப்படுவதில்லை. மோசே பார்த்து சொல்லுவார் அவன் என் தாசன். ஆபிரகாம் பார்த்து சொல்லு என் தாசன். ஐயா பாபிலோன்ல நீ தாசனா விளங்கணையா. இந்த சமுதாயத்தை நான் கையை தட்டிடு. இந்த சமுதாயத்தில் உன்னை பார்க்கிறவங்க உன் வேலையை பார்த்து உன்னை மதிப்பிடக்கூடாது, உன்னுடைய வேலையை பார்த்து உன்னை குறைவா நினைக்க கூடாது. உன்னை பார்க்கும்போது தாசர்கள். பத்திரிகை எப்படி எழுதுவாங்க பாருங்களேன், உயர்த்திருன்னு எழுதுவாங்க, அதுக்கு பதில் மதிப்பிற்குரியன்னு எழுதி பாருங்க. ரொம்ப மதிப்புக்குரியவங்க நீங்க. இங்க சொல்றாரு பாபிலோன்ல இவங்க ஏங்கன்னா தாசர்களா மாறிட்டாங்க. இல்லையா? அப்புறம் அடுத்த வசனம் வாசி பிரதர். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக ஐயா சொந்த ஜனத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாயா. இது நடக்குமாயா? 100 அடிமை தான் ஒரு ஊர்ல இருக்கிறான். இப்ப இந்த 100 அடிமைகளுடைய தெய்வம் தான் இந்த ஊர்ல தெய்வம். வேற எவனாவது எதனா போட்டோ முருகர் போட்டோ கிருகர் போட்டோ வச்சு பெருமாள் போட்டோ வச்சினா மௌன நீ செத்தன்றான். எப்படி இருக்குங்க? கொஞ்சம் இந்த வெற்றியை கொஞ்சம் அப்படி 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக ஜெயம் பெற முடிந்ததா? எவ்வளோ பாடுபட்டிருப்பான். இன்னைக்கு என்ன பேச போறேன், இன்னும் நான் செய்தி உள்ளே போல, அதான் பிரச்சனையே. இப்போ தானியேல் வெற்றி பெற்றதுக்கான 3 காரணத்தை பேசணும்னு வந்தவன் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், தானியேல் வணங்குகிற தேவனை தவிர வாசிங்க தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானோ துண்டித்து போடப்பட ரெண்டாக்கிடுவன்றாரு. வெறுக்கலமாக்கப்படும் என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேயே கையை தட்டிடு. என் இயேசுக்கு ஒரு மகிமையை சொல்லிட்டு இயேசு 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 ஆமென் சொல்லுங்க. பாபிலோன் ராஜா நின்று வந்துகிற அடிமைங்க பல தேசத்திலிருந்து வந்தவங்க தானியேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை எவனா தூஷணம் பண்ணிட்டீங்க. என்னடா இயேசு இயேசு நீ எவனா கேட்டீங்க, நீ சாவது இல்லாம உன் பொண்டாட்டி புள்ள இருக்கிற வீடெல்லாம் எருக்கலமாக்கிப்படும். எவ்வளவு பெரிய வெற்றிங்க. நான் சொல்லட்டுமா, இவர் மூலம் அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமம் கை தட்டிடுங்க. உங்க மூலம் உங்க மூலம் உங்க மூலம் உங்க குடும்பத்தில் அவர் நாமம். பிரதர் 4:37 வாசி பிரதர், 4:37 வாசி பிரதர், 4:37 வாசி. இதுலயே ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை. ஐயோ ஐயோ இதெல்லாம் நீங்க படிக்கும்போது பைபிள் எப்படி படிக்கிறீங்க தெரியல. நான் அப்படியே எங்க பாருங்க இப்படி சீட்டு மேலே ஏறி உட்காந்துப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீ எவ்வளவு பெரிய ஆண்டவர்ல. ஒரு விக்கிரக ஆராதகாரன் வாயிலிருந்து உம்மை புகழுகிற. ஜான் ஜெபராத அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு பட்டை போட்டு முருக பக்தன் ஒன்று சொல்றாரு, ஐயோ ஒரு பாடினார்னா மனசுலாம் இருக்கும், அவர் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார். கேட்கவே சந்தோஷம். ஆனா கிறிஸ்துவனுங்க இருக்கிறானுங்க பாருங்க, அவனுங்க பேசுறானுங்க பாருங்க என்னமோ ஒரு யோகிய மாதிரியும். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை மாத்திரம் சிடி ஸ்கேன் மாதிரி வெளில கத்தர் காட்டினார். ஒருத்தவங்க கூட நாண்டு கொண்டு செத்துருவாங்கலாம். பொய்யனுங்க ஏமாத்துறவனுங்க மொத்த பேர் எங்கே தாங்கிறான் இப்போ கிறிஸ்துவத்தில் இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முருக பக்தன், நான் ஒரு முருக அவரை சொன்ன, எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? சாமியார் தானே பாவுர. ஒரு சாமியார் சொல்றாரு, அருமையாக பாடுவார் அந்த பிரதரு,
ஒரு பாட்டுனா மனசுக்குலாம் என்னவா இருக்குது. நேற்று இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். இந்த அப்புறம் போகிறவர் போ, சரி அதெல்லாம் கொஞ்சம் ஆராதனைக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஜனங்க விரும்புது. ஆமேன்னு சொல்லுங்கள். பாடலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன தெரியுமா இருக்கு, நான் ஒரு முருக பக்தன், ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது எனக்குள்ள மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஐயா நான் இப்படி சொல்கிறேன், புறஜாதியா நம்ம தேவனுடைய பேரை சொல்லும் போது மகிழனையா, நம்ம தேவனுடைய பேரை புகழனையா. ஆமேன்னு சொல்லுங்க. கந்த சஷ்டி போடுற மாதிரி புறஜாதியா வீட்டு உள்ள போனோம். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை தட்டி இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு புறஜாதி ராஜா இயேசுவை புகழறது மூடி இப்படி சொன்னார். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறே தேவன் இல்லை சொல்ல போறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒருவருக்கே ஆராதனை. எவனா கோயில் கட்டணும் வீடு எருக்கலமாக்கப்படும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இங்க இருக்கிற தானியேல்கள் வெற்றி பெறணும், தானியேல்கள் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இவர் சொல்றாரு, ஆகையால் நேபுகாத்து நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி, என்னப்பா ஒரு விசுவாசி கூட இதை செய்யறது இல்லை. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வீட்டுக்குள்ள தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி புகழ்ந்து. காலையிலே சொன்னல, உங்க வீட்டில் தோல்வி வந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் சிஸ்டர், கவனிங்க. உங்களுக்கு கணவர் இருந்தா கணவரோட பிள்ளைகளோட தான் உட்காந்து வீட்டு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை கணவர் இல்லைன்னா பேர பிள்ளைகளோட நீங்க இருந்தீங்க, உங்க வீட்டில் பிள்ளைங்களோட இருந்தீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளை முழங்காலில் நிற்க வைக்கணும், உங்கள் பிள்ளைங்களை கண்ணு மூட வைக்கணும், உங்கள் பிள்ளைங்களை. ஏன்னா நீங்கள் 7 வயசுக்குள்ளே ட்ரெயின் பண்ணால் தான் ட்ரைனிங் ஆகும். 9 வயசில் சொன்னப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். அந்த 6 வயசு 7 வயசுக்குள்ளே நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்களோ, எங்கள் அம்மா அப்படி டீச் பண்ணாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கும் இவ்வளோ ஒழுக்கமாக என் மனைவிக்கு எப்படிப்பா நீ தாய் இல்லை தகப்பன்ற இப்படி இருக்கிற எல்லாத்தையும் இவ்வளோ டிசிப்ளின் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிசிப்ளின். எங்கள் அம்மா காலையில் எழுந்து குளிக்காமல் யாருமே எங்கள் அம்மா பார்த்ததே கிடையாது. நான் நீங்கள் நின்று சொல்கிறேன். காலையில் எங்கள் அம்மா எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு வேலை குளிச்சுட்டு அந்த முகம் பூரா மஞ்சா போட்டு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுன்னு ரோட்டில் வந்தால், உண்மையாக சொல்கிறேன், எல்லாம் பார்க்குறவங்க மகாலட்சுமி வருதுன்னுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம். இன்றைக்கும் குளிக்காமல் நான் டிஃபன் சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஐயா சொல்லட்டுங்களா, நீங்கள் கற்றுக் கொடுக்கணுங்க. தேவனை புகழணும் உன் பிள்ளைங்க, அவரை உயர்த்தணும் உன் பிள்ளைங்க, அவரை துதிச்சு பாடணும். மைக் போட்டு நேற்றெல்லாம் டெஸ்ட் பண்ணிடணும். ஜோஷ் வந்தான், தாத்தா மைக்கு கொடு, தாத்தா மைக்கு கொடு, பாட்டு பாடு. என்ன பாட்டு பண்ணா? கத்தரை தெய்வமாக கொண்டோர் வெக்கப்பட்டு போவது இல்லை அம்மான்னு புள்ளா பாடுறான் ரெக்கார்டிங் பண்ணி. எப்படி சிஸ்டர்? நான் யாரையும் அந்த பிள்ளையை உயர்த்தி உங்க பிள்ளைங்க அப்படி மாறணும்னு சொல்றேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு ஆவிக்குரிய தாயை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அம்மா 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தம்மா, என்னம்மா இதை வச்சுக்கணும், அதை பார்த்து அப்படியே மகிழ்ந்து சந்தோஷப்படுறா. நீங்க ஆவிக்குரிய தாய் இல்லை, பேய்க்குரிய தாய். ஆமேன் சொல்லுங்க. அந்த ரூம் உள்ள 1.5 மணி நேரம் நின்று கதறி தேசத்துக்காக, ஊழியக்காரனுக்காக, குடும்பத்துக்காக கண்ணீரோட அழுது வந்தான. அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, அந்த பிள்ளைக்கு ஒரு வேளை சம்பாதிக்க தெரியாம இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு உலக அறிவு இருக்காம இருக்கலாம், மற்றவன மாதிரி ஏமாத்த தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் கர்த்தரை நம்புகிறபடியா கர்த்தர் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல அந்த பிள்ளைகளை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதாங்க சத்தியம். ஒரு புறஜாதி ராஜா இவ்வளவு உயர்த்தறானா, ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு உயர்த்தணும்ல. நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் சொல்றதை பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்.
அவருடைய கிரியைகள் எல்லாம் ஐயா அவன் சொல்றான், ஐயா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் சத்தியத்தின்படி நடக்குது. கிரியை என்றால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என் வாழ்க்கையில சத்தியத்தின்படி நடக்கிறது. நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை அவனே சொல்லிக்கிறான். என்னன்னு, எப்பா நான் ரொம்ப அகந்தையா நடந்த ஒரு காலத்துல, இப்ப எங்க போட்டாருன்னா கீழே போட்டாரு. அதுதான், அதாவது கவனிங்க, அதுதான் சுய பரிசோதனை செய்து தான் யார் என்பதை அது விட்டு வர்றது. இதுதான். நான் ரொம்ப அகந்தியா இருந்தேன் ஒரு காலத்துல, பொறாமையா இருந்தேன். ஆனால் சிலர்லாம் பொறாமப்படுறதே தெரியாது, நல்லவங்க மாதிரியே இருந்து பொறாமப்படுவாங்க. யாராவது ஒருத்தர் பெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தாங்காது, அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அதோட விட்டுருவாங்க. அப்படி பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி உள்ள என்னன்னா அப்படியே எல்லாமே இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஜெயம் பெற முடியாது. இவன் சொல்கிறான், அகந்தியா நடந்தேன், என்னை தள்ளினாரு, இன்னைக்கு நான் மாறிட்டேன். மகனே வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், உனக்குள்ள என்ன அகந்தை உண்டு என்று நீ அறிந்து அவரை உயர்த்தி அவரை புகழ்ந்து அவரை பாட ஆரம்பிக்கும் போது உன்னை தேடி ஜெயத்தை தருகிற தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 6:25-26 வாசி பிரதர், முடிச்சிடுறேன். இந்த தானியேல் ஒருத்த மூலம் எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க அந்த தேசத்துல. பின்பு ராஜாவாகி, இப்போ பாபிலோன் ராஜா படிச்சீங்க, அடுத்து ஒரு ராஜா வந்துட்டார். இப்போ யாரு? தரியு வந்துட்டாரு. தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, இந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக கையை தட்டி தீடா தா 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 கோரோ ஷேதேனே ரேலே தபரலா, உன் தேவனுக்கு முன்பாக நடுங்க போறாங்க. நான் இப்படி தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஷாபா, நீ உன் பெற போற ஜெயம் எப்படி தெரியுமா? ஆமென். ஐயா, தரிவு என்றவன் பெர்சிய தேசத்தின் ராஜா. அந்த பெர்சிய அதிபதி இருக்கான் பாருங்க, பொல்லாத பிசாசு, பயங்கர வல்லமை உள்ளவன், எந்த வித ஜபமும் கீழே இறங்காதபடி தடுக்கிறவன். அந்த பிசாச வணங்குறவன் சொல்றான், தானியேலின் தேவனை அல்லாமல். பிசாச வணங்குங்கிற ஒரு கூட்டம், மந்திரம் பண்ற ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட போது நீங்க நம்பனா கையை தட்டிடுவீங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் மந்திர ஆலோசனைக்கு செவி கொடுத்தவர்கள் இந்த வேளை ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற காலங்களை வாசி பிரதர், வாசி. என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. நம்ம ஆளுக்கு இந்த சத்தியம் தெரியலையா? எங்கேயாவது முட்டை மந்திரக்காரங்கிட்ட போயிடுறாயா எதனா பிரச்சனைனா, எவனா 10 ரூபாய் பாயை நம்பி போயிடுறாயா, எவனா கிளி குண்டை திறந்து விட்டானா அவங்கிட்ட போயிடுறாயா. இன்னைக்கு என்ன சொல்லுது கிளி நெல்லு குத்தா சொல்லும். ஆமீன் சொல்லுங்க. அதுலயும் அந்த கிளி எடுக்கிறதெல்லாம் சர்பம் தான் சார் வருது. அது எப்படி சார் அப்படி வச்சிருப்பாங்களாமா? அந்த கிளி எடுக்கிறதெல்லாம் சர்பம், ஒரு சர்பம் வருது, 2 சர்பம் வருது, இது வருது. அவன் உடனே சொல்றான் சர்பம் வந்துக்குது. உடனே நம்ம ஆளுக்கு வைத்த கலக்கி கொஞ்சம் அங்கே அடைக்கிறான். வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஒரு பொம்பளை சொல்லவே சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் இருந்தால் நீங்களாம் செத்துருவீங்க. 5 மாசமா அந்த வீட்டில் தான், ஒன்று கூட சாவல, வீட்டில் தாங்குது. அவன் சொல்றான், என்னம்மா சொன்னான் இப்போ வார்த்தை? ஜீவன் உள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம இயேசு ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவனுக்கு அவர் உயிரோடு இருக்கிறவர், செத்து போன கிறிஸ்துவனுக்கு அவர் செத்து போன தெய்வம். நீங்க உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவனா? ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதுனா பாஸ்டர் அவ்வளோ சந்தோஷம் நம்ம சபையில் இருக்கிற சொன்னார். நான் சொன்னேன், ஜீவன் உள்ளவர் தேசத்தில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. ஆமென். சில ஆளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ரோலர் மாதிரி தள்ளு ஒன்று பார்த்துக்கிறீங்களா? போகலாமா போவேணாமா, நின்று இல்லாமா, வயிற்ற கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலி, அது வாரம் பார்த்துக்கலாம் போ. செத்து போனவங்களுக்கு செத்து போன தெய்வம் அவர். ஆமீனா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அவர் ஜீவன் உள்ள தேவன். வாசி. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர், இதெல்லாம் ஒரு புறஜாதி ராஜா சொல்றாங்க. அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் கையை தட்டினோம் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறவர் என்று எழுதினார். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார கால தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை முதல்ல அறியணும் பிரதர்.
எட்வின், நீ சாதாரண ஆள், அந்த கிராமத்தையே ஜெயம் பெற வைக்கிற ஒரு ஆளு. ஆமென் சொல்லுங்க. நீ நடந்து போனா எழுந்து நின்று துணியெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி எழுத்தி இப்படி விட்டு இப்படி இப்படி பண்ணணும். எத்தனை பேர் இது நடக்க போது நம்புறீங்க? உன் பேரை சொன்னா ஊர்ல உன் மேல ஒரு மரியாதை வரணும். முதல்ல கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எந்த இடத்துல? உபத்திரவத்தின் குவையில அவருக்கு சித்தமானதை உங்க மேல வச்சு செய்து அவர் உங்களை மகிமைப்படுத்தி. நான் இப்படி சொல்லட்டுமா? உங்களுடைய வெற்றி உங்களுடையது இல்ல, அது தேவனுடையது. உங்களோட வெற்றி உங்களுடையது அல்லங்க, தேவனுடையதுங்க. நீ போய் மேலே ஏறி ஒரு மெடல் வாங்குற, நோபல் பரிசு வாங்குற, யாருப்பா இந்த பிள்ளை? கர்த்தரோட பிள்ளைப்பா, அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டின்பா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய குடும்பத்தின் வெற்றி உங்களுடையது அல்ல, அது தேவனுடைய வெற்றி. நம்பி ஆமென் சொல்லுங்க. இப்பதான் செய்தி கொடுக்க போறேன். என் மூஞ்சி மாதிரி எல்லாருக்கும் ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஜெயித்ததற்கான 3 காரணங்கள் நான் அடுத்த வாரம் பேசுறேன். அடுத்த வாரம் வாக்குத்தத்த ஆராதனை. நம்பர் 1, கடினமான சூழ்நிலையிலும் வசனத்தின்படி நடந்தார். அங்க வசனத்தை கை கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரம் சாத்தியம் இல்லை சிஸ்டர். வசனத்தின்படி வாழ்ந்தார், நடந்தார், கீழ்ப்படிந்தார். 2வது, தன்னுடைய சரீரமும் தன் முகத்தோற்றமும் அழகாய் மாறுவதற்கு பயிற்றுவித்துக் கொண்டார். ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்கணும், ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும், ஊழியத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளணும். பயிற்சி இல்லாத எதுலையுமே உங்களால ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு அலுமினியம் தொழில் செய்யணும், அலுமினியம் தொழில் செய்யறவங்கிட்ட 5 வருஷமாவது வேலை செய்யணும். ஒரு ஆடியோக்காரங்கிட்ட போனா ஒரு 3 வருஷமாவது ஆடியோக்காரங்கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு பாஸ்டர் ஆகுனா பாஸ்டர் கிட்ட 3 வருஷமாவது அசிஸ்டண்டா இருக்கணும். பயிற்றுவிக்கப்படாமல் நேரடியா என்ன பண்ண முடியாது. 3வது தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன தெரியுமா? உண்மை. ஆமாம், வாழ்க்கையில் இருந்த உண்மை. இந்த 3 காரியம் உங்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சத்தியம். அடுத்த வாரம் பேசுகிறேன், மிஸ் பண்ணாம வருங்க. நாங்கள் எல்லாம் கண்களை மூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது அவர் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது